அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் 31/5/2025 அன்று காலை 11:45 தற்போது மீன ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி மேஷ ராசிக்கு வந்து அமர்கின்றார். இந்த மேஷ ராசியில் சுக்கிர பகவான் ஒரு மாத காலம் அங்கே இருந்து அருள்பாலிப்பார். அப்போ இந்த சுக்கிரனுடைய பயிற்சியால் ஒரு 4 ராசிக்காரவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையாகவே நவ கிரகங்களில் 9 கிரகங்களும் ஒவ்வொரு பலனை ஜாதகர்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதில் சுக்கிர பகவான் அப்படிங்கிறது வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் ஆட்சி, உச்சம், நட்பு, சமம் அப்படிங்கிற நிலையில் சுபகிரகங்களுடைய பார்வையினுடைய தொடர்புலையும் இருந்துட்டால் அந்த ஜாதகருக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது மிகப்பெரிய செல்வ வளர்ச்சியும் ஒரு லக்ஸூரியஸான ஒரு வாழ்க்கையும் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. பெண்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்துட்டார்னா அழகான பெண்களாக, அற்புதமாக பேசக்கூடிய பெண்களாக, வியாபாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய பெண்களாக, மிகவும் அற்புதமான செயல்பாட்டோட ஆடை ஆபரணங்களை விரும்பி அணியக்கூடிய பெண்களாக, எப்போதுமே சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, மற்றவர்களுக்கு பிடித்தமான பெண்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும், ஒரு நல்ல குணமனத்துக்கு சொந்தக்காரர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த சுக்கிரன். அதே மாதிரி ஆண்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்துட்டார்னு சொன்னால் அழகான ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும், நல்ல மனையாளை பெற்ற அந்த ஜாதகர் அந்தருடைய வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதான். சுக்கிரன் ஒரு அற்புதமான நல்ல ஆடம்பர கிரகம். நவ கிரகங்களில் சுக்கிரனை வந்து ஆடம்பர கிரகம்னே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சுக்கிரன் பார்த்து ஒருவருக்கு கொடுக்க நினச்சி அவரை நல்ல லக்ஸூரியஸாக வாழ வச்சுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்போ சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போ இதுவரைக்கும் மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரனாக இருந்தார். இப்போ அவர் வந்து மேச ராசியில் சமம் பெற போகிறார், ஒரு சமநிலை பெறப்போகின்றார். அப்போது செவ்வாயினுடைய வீடு. அப்போ செவ்வாய் கிரகமும் சுக்கிரனும் சம கிரகங்கள், நட்பும் இல்லை பகையும் இல்லை, எதையுமே சரிசமமாக ஏற்றுக்கொண்டு ஒரு மனப்பக்குவம், நல்ல மனம் குணம் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த சுக்கிரன் செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் இணைந்திருந்தால் பிருகமங்கல யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதான். அவங்க வந்து நிச்சயமாக ஒரு அன்பால் ஈர்க்கப்பட்டு நல்ல குணமனத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும், ரொம்ப ஒரு மோகதாபங்களுக்கெல்லாம் ஆளாகக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது எப்படின்னு கேட்டால் ஒரு ஈர்ப்பு சக்தி, எதிர்பாலினத்தின ஒரு ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது இருக்கும். வாழ்க்கையை எப்படியாவது வாழ்வதற்குத்தானே கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாரு, அதனால் நல்லா வாழ்ந்து அனுபவிக்கலாம் அப்படின்னு நினச்சி வாழக்கூடியவங்கெல்லாம் இந்த சுக்கிரன் செவ்வாய் இணைவு பெற்ற ஜாதகர்கள் தான். ஆனால் இப்போ நம்ம சுக்கிரன் செவ்வாய் இணைவு பெறவில்லை. பட் செவ்வாயினுடைய வீட்டுக்கு சுக்கிரன் வருவதே மிகப்பெரிய அற்புதமான யோகம்தான். சரிங்களா? அப்போது நீ ரொம்ப உயரவும் வேணாம், ரொம்ப தாழ்ந்து போக வேணாம், உன்னை வந்து நான் சமநிலைப்படுத்த போகின்றேன். அப்போ வாழ்க்கையை ஒரு சமத்துவத்தோட, ஒரு நல்ல அன்போட, ஆதரவோட இருக்கிற பொருளாதாரத்தை கரெக்டாக வச்சு பண்ணிக்கக்கூடிய அமைப்பில் உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த சுக்கிரன் மேசராசியில் வந்து பயிற்சியாகி அமர்கின்றார். அப்போ இந்த மேசராசியில் வந்து அமர்கின்ற காலகட்டத்தில் இந்த சுக்கிரனால் 4 ராசிக்காரர்கள் மிகுந்த நன்மைகளை பெற போகிறாங்க அப்படிங்கிறதும் 100% உண்மை. அதாவது 12 ராசிகளுக்கும் ஒரு கிரகம் நன்மைத்தான் செய்யணும்னா முடியாது. அதில் ஏதாவது 2 ராசிகளுக்கு எந்த ஒரு சுப பலனும் தராது, கெடு பலனைத்தான் கொடுக்கும். ஒரு 4 ராசிக்காரவங்களுக்கு ஒரு சமநிலையான ஒரு பலனை கொடுக்கும். ஒரு 4 ராசிக்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு உச்ச பலனை கொடுக்கும். இப்படியான ஒரு அமைப்பில் தான் கிரகங்கள் செயல்படும். ஆனால் இந்த மேசத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஒரு 4 ராசிக்காரவங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான உச்ச பலனை, யோக பலனை கொடுக்கிறார். அப்போ அவங்க எந்தெந்த விஷயங்களெல்லாம் அந்த ராசிக்காரர்கள் மேன்மையாக இருப்பார்கள், சகல விதத்திலையும் அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம பதிவை முதல் தடவையாக பார்க்குறவங்களா இருந்தால், நம்ம காணொலியை முதல் தடவையாக பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். இந்த மே 31 சுக்கிரனுடைய பயிற்சியால் யோகத்தை பெறக்கூடிய, அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய, சகல சௌபாக்கியங்களும் பெறக்கூடிய, நிம்மதியான வாழ்க்கையை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும், பொருளாதாரத்தில் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் எந்த ராசிக்காரவங்களுக்கு இருக்குது. அதில் முதலாவதாக மேச ராசிக்காரவங்களுக்கு. இப்போ மேசராசிக்காரவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் விரய சனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்.
ஏதோ நிறைய மன அழுத்தத்தில் இருக்கிறோம், மன சங்கடத்தில் இருக்கிறோம். ஒரு சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே. ஒரு பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்தால் நல்லா இருக்குமே. நம்மளோட செயல்பாட்டில் கொஞ்சம் மாற்றம் வந்தால் நல்லா இருக்குமே. நம்மளுடைய தொட்ட காரியங்கள் கொஞ்சம் துலங்குச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே. இதுக்கு யாராவது ஒரு ஆள் ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்குமே குடும்பத்தில் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அந்த எதிர்பார்ப்புக்கு நமக்கு பரவாயில்ல, அந்த எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இந்த சுக்கிர பகவான் உங்கள் மேசராசிக்கு வர்றார். அப்போ மேசராசிக்கு இந்த மே 31 அடுத்து ஜூன் மாதம் 29 வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது எப்படி அப்படின்னு கேட்டால், இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது மேசராசிக்கு 2க்கும் 7க்கும் உரியவர். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். அப்போ நண்பர்கள், வியாபார தொடர்புகள் அப்படிங்கிறது, வணிகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுமே 7ஆம் இடம் அப்படிங்கிறதுனால அந்த வணிகத்துக்கு சொந்தக்காரரான சுக்கிரனே நம்ம ராசியிலே வந்து இருக்கிறாருன்னா நமக்கு என்னங்க பிரச்சனை? இந்த மாதம் முழுவதும் அற்புதமாக செயல்படுவீங்க. அழகாக பேசி பணம் பொருள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகிதையை உங்களுக்கு கொடுப்பார். என்ன வேணுமோ அதை அடையக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ சுக்கிரன் யாரு? ஆடை ஆபரணங்களுக்கு சொந்தக்காரர். பெண்களாக இருந்தால் கட்டாயம் இந்த காலகட்டத்தில் நினைச்சதெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு. ஆண்கள் அப்படிங்கிறது நல்லதொரு வியாபார தொடர்பை பணம் பொருள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய இருக்கும். அப்போ பொருளாதார ரீதியாக மேன்மையடைய போகிறோம். அப்போ சுக்கிரன் உங்களை நல்ல முறையில் வச்சுக்கிறார். அப்போ இந்த ஒரு மாதம் முழுவதும் உங்களுக்கு பல பொருளாதார பிரச்சனைகள் நீங்கள் மீண்டு வெளியே வருவீங்க அப்படிங்கிறது தான். ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான சூழ்நிலைகள், நெருக்கடியான மனநிலைகள் இருந்தாலும் மீண்டு வெளியே வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு முழு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள். லைஃப் பார்ட்னர், கணவன் மனைவி ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. எதிர்பாலினம், விரும்பி காதல் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். என் லவருக்காக அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், கேட்டுருச்சு, நான் உடனே வாங்கி கொடுத்தே ஆகணும், உடனே நான் அவங்கள பார்த்தே ஆகணும், அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி துணிச்சலை ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அப்போ காதலருக்குள் மிகப்பெரிய ஒற்றுமையெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் தான். வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபம், தொழிலில் ஒரு நல்ல லாபம், பொருளாதாரத்தில் மேன்மை, சேமிப்புகள் உயர்வது, கொடுத்த பணம் கைக்கு வருவது, வாக்கு உண்மையில் சிறந்து விளங்குவது, குடும்பத்தில் எப்போவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணை அந்யோன்யமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சிறப்பாக இருக்கும். அப்போ சுக்கிரன் இந்த விதத்தில் நல்ல செயல்பாட்டோடு இருப்பார். அப்போ மேசராசிக்காரவங்களுக்கு இந்த ஒரு மாதம் மிகப்பெரிய அற்புதமான காலகட்டம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடகராசிக்காரவங்க, இந்த கடகராசிக்கு சுக்கிரன் யாரையா? 4ஆம் அதிபதி அண்டு 11ஆம் அதிபதி. 4 அப்படிங்கிறது வீடு, மண்மனை யோகம், சொத்து பத்து, உயர் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுகபோகங்கள், சுகம் போகம், கணவன் மனைவி அப்படிங்கிற ஒற்றுமை, அந்யோன்யம், சகல சுகபோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய யோகிதையை இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த 4ஆம் அதிபதி கடக ராசிக்கு 10ல் சம வீட்டில் இருக்கிறார். அவரே லாபாதிபதி 10ல் இருக்கிறார். அப்போ 10 கடகராசிக்கு ஜீவனஸ்தானம். எப்படி ஐயா இருக்கும்? ஜீவனஸ்தானம் அப்படிங்கனாலே தொழில், எந்த வேலையில் இருந்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு மாதம் நல்ல சிறப்பான வருமானம் இருக்கும். நல்லதொரு வேலை வாய்ப்பை பெறுவீர்கள். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். எனக்கு வேலை விட்டு இல்லாமல் சும்மா இருக்கிறேன் ஐயா, ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? கட்டாயம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பு உண்டு. அதன் மூலமாக பன்மடங்கு லாபம் உண்டு. அப்போ நல்ல ஆதாயமுள்ள வேலைக்காக நீங்கள் போக போகிறீங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலில் கண்டிப்பாக சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு, லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும், நஷ்டம் அப்படிங்கிறது வராது. அந்த அளவுக்கு உங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. அப்போது கடகராசி நண்பர்களுக்கு வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வியாபார தொடர்பில் இருக்கிற அத்தனை பேர்களுக்கும், சொந்த தொழில் பண்ணுகின்ற அத்தனை பேர்களுக்கும் தொழில் மூலயமாக நல்ல ஒரு லாபம் ஏற்படுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலயமாக பொருளாதாரம் அப்படிங்கிற உயரும், பேங்க் பேலன்ஸ் உயரும், நல்லதொரு வாகன அமைப்புகள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. நல்ல வண்டி வாகனங்கள் வாங்குவோம், வீட்டுக்கு தேவையான அத்தனை லக்ஸுரியஸான பொருள்களெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அது உங்களுக்கு நடந்தே தீரும். அப்போ இந்த ஒரு மாதம் கடகராசிக்கு சூப்பர். அதுக்கு அடுத்தாப்பில் தனுசு ராசி. தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போது இந்த சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துக்கு சொந்தக்காரர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாபாதிபதி. 6 என்ன? கடினமான உழைப்பு. 11 என்ன? லாபம். அப்போ உழைப்பால் உயரக்கூடிய நிலை அப்படிங்கிறதை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த கொடுக்கக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல. அப்போது இந்த இடத்துல நல்லா உன்னிப்பாக கவனிச்சு பாருங்கள். நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், எனக்கு எந்த ஒரு ஆதாயமே கிடைக்க மாட்டேங்குது, ஆனால் தொட்டதும் அப்படிங்கிறது தான் போயிட்டு இருக்குது. எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி போயிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. கை கட்டினா வாய் கட்ட மாட்டேங்குது. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான் என்னுடைய வாழ்க்கை பயணம் இருக்குது. ஏதாவது ஒரு மாற்றம் இந்த மாதம் எனக்கு கிடைக்குமா?
அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உங்களுடைய வேலை தொழில் மூலயமாக நீங்கள் பண்ணக்கூடிய அந்த முயற்சிகள் 6ஆம் இடம், இந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடிய அமைப்பு, கடினமான உழைப்பு அப்படிங்கிற அமைப்பு, ஒரு எதிரிகளால் தொல்லை இருக்குது, அந்த பிரச்சனைலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயா, என்னுடைய முன்னேற்றத்துக்கே தடையாகவே இருக்கிறாங்க ஐயா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில் வந்து அதன் மூலயமாக நீங்கள் ஒரு நல்ல நிலையில் போய் உட்காரக்கூடிய அமைப்பு, ஒரு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருப்பீங்க. அப்போது 6 கடினமான உழைப்புக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பில், அதற்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சுக்கிரன் உங்கள் லாபாதிபதி 5ஆம் இடத்துலேருந்து அதிர்ஷ்டத்தை வலுப்படுத்துகின்றார். அப்போ தனுசு ராசி நண்பர்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் பண வரவுக்கு இந்த காலகட்டத்தில் பஞ்சம் இருக்காது. அப்படியே மகிழ்ச்சியாக சந்தோஷம். 5ஆம் இடம் மனம், நம்மளோட சிந்தனைகள் தெளிவாக இருக்கும், எதையுமே அழகாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. அப்போது மனசு தெளிவாயிடுச்சுன்னா, புத்தி தெளிவாயிடுச்சுனால அப்புறம் என்ன, ஏன் நம்ம சிந்திக்கிற செயல்களும் எடுக்கின்ற முடிவுகளும் சிறப்பாக தான் இருக்கும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே எப்போதுமே நல்ல சிந்தனைகள் உங்களை ஆட்கொண்டுக்கிட்டே இருக்கும். என்ன திட்டம் தீட்டணும், என்ன செயல்பாடில் நம்ம இறங்கணும், எங்கே போகணும், என்ன பண்ணணும், அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக கவனித்து செஞ்சு ஒவ்வொரு விஷயத்திலையும் முன்னேற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஐயா. அப்போது இந்த 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் வலுப்பெறுகின்றது. காதல் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, நல்லதொரு இல்லற வாழ்க்கை ஏற்படக்கூடிய அமைப்பு உண்மைதான். அதனால உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். அப்போது 5ஆம் இடம் காதல் ஸ்தானம் வலுப்பெறுதா? அப்போது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிறைய லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் இந்த 5 தான். அது லாபாதிபதி 5ல் இருக்கிறாரு. அப்போ அதன் மூலமா தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? அப்போ அது மட்டும் கிடையாது, கொடுத்த பணம் கைக்கு வர்றது, நீண்ட நாளுக்காக எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறக்கூடியது, எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடியது, அபிலாஷைகள் பூர்த்தி ஆகக்கூடியது, எல்லாமே இந்த 5 தான். அதில் சுக்கிரன் இருக்கின்றாரு. அப்போ இந்த காலகட்டம் முழுவதும் உங்களுக்கான தேவைகள் அத்தனையுமே பூர்த்தியாகும். அப்போது தனுசு ராசி நண்பர்களுக்கும் பொருளாதாரம் அப்படிங்கிறது சிறப்பாக உயரக்கூடிய காலகட்டம். சரிங்களா நண்பர்களே? மனம் போல் எண்ணம் போல் செயல்கள் இருக்கும், மனம் போல் வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரியே உங்கள் வாழ்க்கை சிரித்த முகமாகவே போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் உண்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் மகரம் ராசி நண்பர்கள், மகர ராசிக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்துல வந்து அமர்றார். அப்போ 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம், திக்பலம் இல்லையா? அதனால் இந்த சுக்கிரன் 5ஆம் அதிபதி, மகர ராசிக்கு 10ஆம் அதிபதி அவர் தான். அப்போ 5ம் வலுப்பெறுது, 10ம் வலுப்பெறுது. 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தின் மூலயமாக பணவரவு அது யாரோ ஒரு மூலயமாக கூட மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்துடும். உங்களுடைய முயற்சியில்ன்றது கிடையாது, உங்களுக்குன்னு யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு அந்த பணவரவை கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இந்த மகர ராசிக்கு அது ஏற்படும். அப்போ மகர ராசிக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு தேவையான மண்மனை யோகங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, நல்லதொரு வாகனங்கள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு, நகநட்டு எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக உண்டு. புரியுங்களா? அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு மண்மனை யோகம், சொத்து பத்து, வீடு வண்டி வாகனம் அப்படிங்கிற அமைப்பு, உயர் கல்வி. இந்த மகர ராசி நண்பர்கள் இப்போ ஒரு கல்வி பயிலக்கூடியவங்களாம் நல்லா அழகாக படிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக உண்டு. சரிங்களா? உங்களுடைய எடுத்த முயற்சிகள் அனைத்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. அப்போ 10ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்கார் இல்லையா? ஜீவனத்தின் மூலியமாக அதிகமாக வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் எந்த தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலில் உங்களுக்கு நல்லதொரு லாபம், வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். இதனால் உங்களுக்கு மன மகிழ்வு, சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ பல சிக்கல்கள்லேருந்து மீண்டு வெளியே வர போகிறீங்க. இந்த மகர ராசிக்கு இதைத்தான் சுக்கிரன் செய்து கொடுக்க போகிறார். அப்போ இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள், நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுப்பார், நல்லதொரு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அது வேலைக்காகவோ, தொழிலுக்காகவோ, வருமானத்துக்காகவோ, ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க, பணப்பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த சுக்கிரன் செய்து கொடுப்பார். அப்போ சுக்கிரன் நல்ல நிலையில் தானே இருக்கிறார்? அதான் நான் சொல்லிட்டேன், சமம் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறார். அப்போ சுக்கிரன் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. புரியுங்களா? இப்போ இந்த 4 ராசிக்காரர்களுக்குமே ஒட்டு மொத்தமான ஒரு பொதுவான ஒரு பலன் அப்படிங்கிறது, உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், வருமானம் சிறப்பாக இருக்கும், மனம் மகிழ்வு சந்தோஷம் ஏற்படக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு அனைத்து காரியங்களும் சிறப்பாக நடந்து ஈடேறும், தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கக்கூடிய அமைப்பில் இருக்கும், எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருக்கும், பிள்ளைகளால் மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும்.